ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விர்லாஸ் பார்வை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமோட அன்பாக்சிங், அப்புறம் அதை எப்படி வந்துட்டு விளையாடணும் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கேம் பேர் வந்துட்டு ஒத்தல்லோ. இதுதான் வந்துட்டு அந்த கேம். ஸோ இப்போ இந்த கேம் வந்துட்டு 8+ மெம்பர்ஸ் ப்ளஸ் 2 பேர் மட்டும்தான். இந்த கேமோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸே 2 பேர் தான். ஒரு பேராலே விளையாட முடியாது. இந்த கேம் வந்து 2 பேரால் மட்டும் தான் விளையாட முடியும். ஸோ இப்போ நம்ம திறந்ததுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் வந்துட்டு எப்படி விளையாடணும், இந்த ஸ்கோரிங்கோட மெத்தட்ஸு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பிளேயிங் போர்டு, அதுக்கப்புறம் காயின்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. சரி, இப்போ நம்ம காயின்ஸ் எத்தனை இருக்குது அதெல்லாம் என்னலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு இந்த ரப்பர் ஸ்க்ரூ மாதிரி இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த போர்டு கீழே ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லர்ஸ்லாம் வந்துட்டு அது போட்டிருக்காங்க. இது ஏதாவது வந்துட்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காயின்ஸ் எத்தனை இருக்குதுன்னு நம்ம என்னலாம். ஸோ இதில் மொத்தமாக 75 காயின்ஸ் இருக்குது. இப்போ இந்த 75 காயின்ஸும் வச்சு விளையாட போகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்துட்டு நம்ம 64 காயின்ஸ் வச்சு மட்டும்தான் விளையாட போகிறோம். மீதி எல்லாமே எக்ஸ்ட்ரா காயின்ஸு. உங்களுக்கு ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஒரு காயினில் 2 கலர் இருக்குது, முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு, பிளாக்கு ஒயிட்டு. இது வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு பிளாக் கலர் எடுத்துக்கணும், இன்னொரு ஆள் வந்துட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் விளையாடும் போது உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கேம் எப்படி விளையாட போகிறோம், இந்த காயின்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேம் வந்துட்டு நானும் என்னோடய டேடியும் தான் விளையாட போகிறோம். நான் வந்துட்டு 64 காயின்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு நம்ம எப்படி இப்போ வந்துட்டு நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஈச் 30 காயின்ஸ் எடுத்திருக்கோம். நான் 30 காயின்ஸ் எடுத்திருக்கேன், எங்கள் டேடி 30 காயின்ஸ் எடுத்திருக்காங்க. மீதி இருக்கிற 4 காயின்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே மிடில் வந்துட்டு அதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும். அதை வந்துட்டு எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த இதுனாலும் எடுத்துக்கலாம். டயக்னல் வந்துட்டு சேம் கலராக இருக்கணும். நீங்கள் இங்கே பிளாக்கு இங்கே ஒயிட்னு கூட வச்சுக்கலாம், இங்கே ஒயிட்டு இங்கே பிளாக்னு வச்சுருக்கான். டயக்னல் வந்துட்டு சேம் கலரில் இருக்கணும். கரெக்ட் சென்டரில் வச்சுருக்கணும் அந்த 4 காயின்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த 30 காயின்ஸை இந்த ஸ்பேஸில் வந்துட்டு அடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்கிடலாம். நான் வந்துட்டு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன், எங்கள் டேடி வந்துட்டு பிளாக் கலர் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு கேமுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் அடுக்கி எல்லா காயின்ஸுமே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் என்னென்னா, இப்போ இங்கே வந்துட்டு ஒயிட் இருக்குது, இங்கேயும் நான் ஒயிட் வச்சேன் அப்படின்னா நான் இந்த பிளாக்கை ஒயிட்டாக மாற்றிடலாம். அதே மாதிரி இங்கே பிளாக் இருக்குது, இங்கே வந்துட்டு பிளாக் வச்சாங்க அப்படின்னா இந்த ஒயிட்டை நம்ம பிளாக்காக மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கார்னர்ஸில் 2 சேம் கலர் இருக்கணும். நடுவில் வந்துட்டு இப்போ இங்கே பிளாக் இருக்குது, இங்கே பிளாக் இருக்குது, இங்கே ஃபுல்லாக ஒயிட் இருக்குது, இங்கே வந்துட்டு எம்டி ஸ்பேஸாக இருக்குன்னா இங்கே பிளாக்கை வச்சு இது எல்லா ஒயிட்டையும் அவங்க பிளாக்காக மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு கார்னரில் இருக்கிற அது வந்துட்டு நீங்கள் எப்படினாலுமே எடுத்துக்கலாம். இந்த டயக்னல்ஸ், இந்த மாதிரி இந்த மாதிரி ரோ காலம் எல்லா சைடில் இருந்துமே நீங்கள் வந்துட்டு காயின்ஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதோட ரிசல்ட் வந்துட்டு நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம்னா, யாருக்கு வந்துட்டு அதிகமாக அவங்களோட கலரில் இருக்கிற காயின்ஸ் வந்துட்டு எத்தனை காயின்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணும். அதாவது பிளாக் அதிகமாக இருக்கா ஒயிட் அதிகமாக இருக்கா அப்படின்னு இருக்கும். பிளாக் அதிகமாக இருந்தால் யார் பிளாக் எடுத்தாங்களோ அவங்க வின்னர், ஒயிட் அதிகமாக இருந்தால் யார் ஒயிட் எடுத்தாங்களோ அவங்க வின்னர். ஸோ இப்போ நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போயுமே வந்துட்டு ஒயிட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஸோ நான் தான் ஒயிட் எடுத்திருக்கேன், நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகிறேன். இங்கே வந்துட்டு ஒயிட் இருக்குல்ல, நான் இங்கே வந்துட்டு ஒயிட் வச்சு இந்த பிளாக் வந்துட்டு நான் ஒயிட்டாக டர்ன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் டயகனலாக இந்த பிளாக் வைக்கிறேன். ஸோ இந்த பிளாக் டயகனலாக வச்சதுனால நடுவில் எனக்கு ஒரு காயின் ஒயிட் கிடச்சிருக்கு. அதை வந்து நான் இப்போது பிளாக்காக வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான்
நான் வந்துட்டு ஒயிட் இங்கே வச்சு இப்படி சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. எவ்வளோ உங்களால் வந்துட்டு முடியுமோ எல்லா கார்னர்ஸையும் நீங்கள் வந்துட்டு கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கார்னரை வந்துட்டு எப்பவுமே சேஞ்சும் யாராலையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்துட்டு காயின் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது இல்லையா? ஸோ வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற காயினை நம்மளால் ஈஸியாக வந்துட்டு திருப்ப முடியும். அதர் கலருக்கு நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா வந்துட்டு இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபிக்ஸடாக ஒரு காயின் வச்சுருக்கோம்ல, அதனால் இந்த எல்லா கார்னர்ஸ்லேயுமே நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் காயினை வந்துட்டு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பிளாக் இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பிளாக் வச்சதுனால எனக்கு ஒரு வெர்டிக்கல் லைன்லேயும் எனக்கு ஒரு கிடச்சிருக்குது. இதே காயினால் ஹரிசாண்டல் லைன்லேயும் எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம 2 காயினுமே வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்துட்டு என்னோடய லாஸ்ட் காயின். நான் வந்துட்டு இதை இங்கே ப்ளேஸ் பண்ணி இந்த பிளாக் எல்லாத்தையும் நான் மாற்றுறேன். சில பேருக்கு வந்துட்டு வச்சா வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க. அப்படி வந்துட்டு நீங்கள் எங்கே பண்ணாலுமே வந்துட்டு நோ யூஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏதாவது இடத்துல ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேம் முடிச்சிடலாம். ஸோ இப்போ கேம் முடிஞ்சது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒயிட் தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு கவுண்ட் பண்ணிடலாம். என்னோடய ஒயிட் நம்பர்ஸ் வந்து 41 ஒயிட் இருக்குது என்கிட்ட. பிளாக் வந்து 24 இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு நான் தான் வின் பண்ணேன். ஹோப் இந்த கேம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேம் வந்துட்டு உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கேமை வாங்கி நீங்கள் வந்துட்டு வீட்டில் விளையாடுங்க. நிஜமாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது விளையாடும் போது. அப்படி உங்ககிட்ட இல்லை வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, உங்கள் பர்த்டேக்கு தான் கிஃப்டாக வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி இதை வாங்குங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.